students, welcome to BIMI Maths. இன்னைக்கு 4th chapter exercise 4.3ல third sum பார்க்கலாம். To get from point A to point B, you must avoid walking through a pond. இப்போ ஏங்கிற ஒரு பாயிண்ட்லேருந்து பிங்கிற பாயிண்ட் போகிறதுக்கு இந்த ஒரு பாண்ட் வழியாக போகிற வழியை வந்து அவாய்ட் பண்ணணும். அப்போ என்ன பண்ணணும்? You must walk 34 meters south and 41 meter east. 34 meter south போகணும், அப்புறம் 41 meter east போகணும். அப்போ இந்த நியரஸ்ட் மீட்டர் how many meters would be saved if it were possible to make a way through the pond. அப்போ அந்த பாண்ட்லேருந்து வழி ஒன்று போட்டு ரோட் போட்டு அது வழியாக வந்தோம்னா நம்மளுக்கு எவ்வளோ வந்து டிஸ்டன்ஸ் சேவ் ஆகணும் கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்க. இப்போது இங்கே இது ஏ, இங்கே பி. இந்த பாயிண்ட் இந்த பாயிண்ட் வந்து பாண்ட் வழியாக போகுது. அப்போ நம்ம இங்கே இது வழியாக போகாமல் இது வழியாக போனோம்னா இங்கே இந்த ரெண்டு வழியாகவும் போனோம்னா இங்கே 34 மீட்டர் இங்கே பாருங்கள் இது சவுத் வரணும். 34 மீட்டர் சவுத் வரணும். நெக்ஸ்ட்டு இங்கேருந்து 44 மீட்டர் ஈஸ்ட் போகணும். அப்போ இங்கே இது ரெண்டு வழியாகவும் போனோம்னா இவ்வளோ தூரம் வருது. அப்போ இங்கே போனோம் இந்த வழியாக இந்த பாண்ட் வழியாக போனோம்னா எவ்வளோ டிஸ்டன்ஸ் நம்மளுக்கு சேவ் ஆகும்னு கேட்டுக்கிறாங்க. அப்போது பை பித்தாகரஸ் தியரம் AB ஸ்கொயர் ஈக்குவல் டு AC ஸ்கொயர் ப்ளஸ் BC ஸ்கொயர். இது எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். நீங்கள் இங்கே ஏபிசி இல்லை இப்படி ஏபிசி எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். எப்படி எடுத்தாலும் கரெக்டு. இப்போ ஏசிபி நம்ம இங்கே எடுத்துருக்குறோம். அப்போ AB ஸ்கொயர் ஈக்குவல் டு AC ஸ்கொயர் ப்ளஸ் CB ஸ்கொயர். இப்போ AC ஸ்கொயர் வந்து 34 ஸ்கொயர் ப்ளஸ் இங்கே CB ஸ்கொயர் வந்து 41 ஸ்கொயர். இப்போது இது ரெண்டையும் 34 ஸ்கொயரை மல்டிப்ளை பண்ணோம்னா 1156 ப்ளஸ் 41 ஸ்கொயர் வந்து 1681. இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா 2837. இப்போ ஏபி ஸ்கொயர் வந்து இவ்வளவு. அப்போ ஏபின்னா ரூட் ஆஃப் 2837. இப்போ 2837 ரூட் கண்டுபிடிக்கலாம். இப்போ 5 டைம்ஸ் போட்டோம்னா ரெண்டு டிஜிட்டாக எடுத்துக்கிறோம். ரெண்டு டிஜிட்டாக எடுத்தோம்னா இப்போ இங்கே இது ரெண்டு வந்து 5 டைம்ஸ் போட்டோம்னா 5 5s are 25. இது ரெண்டும் சேம் நம்பராக இருக்கணும். வேறு வேறு நம்பர் போட்டால் நார்மல் டிவிஷனில் போடுற மாதிரி போடக்கூடாது. ரெண்டும் சேம் நம்பர், அது ரெண்டு டிஜிட் தான் எடுக்கணும். 5 5s are 25. அப்போ 28 25 போச்சுன்னா 3. அடுத்தது ரெண்டு டிஜிட் கீழே இருக்கணும் 37. இந்த 5 2ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா 10 வரும். அப்போது இங்கே 3 டைம்ஸ் போட்டோம்னா இங்கே 3 டைம்ஸ் போட்டோம்னா 103 வந்து 309 டைம்ஸ். ரிமைண்டர் 17ல் 9 போச்சுன்னா 8. இங்கே 2 இருக்கும். 2ல் 0 போச்சுன்னா 2. நெக்ஸ்ட்டு மறுபடியும் பாயிண்ட் வச்சுட்டு இங்கே 2 0 சேர்த்துக்கிறோம். 2 0 தான் எடுக்கணும், ஒரு 0 போடக்கூடாது. 2 0 எடுக்கணும். இப்போ 2 0 எடுத்தோம்னா இங்கே இதை 53 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 106. அப்போ இது 2 டைம்ஸ் போட்டோம்னா இங்கே 2 into 1662 வந்து 2124 வரும். அப்போ இதே மைனஸ் பண்ணால் 10ல் 4 போச்சுன்னா 6, 9ல் 2 போச்சுன்னா 7, 7ல் 1 போச்சுன்னா 6. மறுபடியும் 2 0 சேர்த்திக்கிறோம். இந்த 5 3 2 இந்த 3 நம்பரையும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா இங்கே 1064 வரும். மறுபடியும் இங்கே 6000 இருக்குது. அப்போ 6 டைம்ஸ் போட்டோம்னா இங்கே 6, இங்கேயும் 6 டைம்ஸ் போட்டோம்னா இங்கே 6 3 6 7 6. அது இன்னும் போயிட்டே இருக்கும். நம்மளுக்கு பாயிண்ட்டுக்கு இந்த பக்கம் 2 டிஜிட்ஸே போதும். அப்போ 53.26. அப்போ 53.26 அவ்வளோ மீட்டர் டிஸ்டன்ஸு வருது. அப்போ வாக்கிங் பை அவாய்டிங் த பாண்டு. இப்போ இந்த பாண்டை அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த டிஸ்டன்ஸ் வழியாக போனோம்னா இந்த ஏசி இங்கே சிபி வழியாக போனோம்னா இது ரெண்டையும் ஆட் பண்ணணும். இது ரெண்டையும் ஆட் பண்ணி வர்ற ஆன்சரை இதில் மைனஸ் பண்ணோம்னா அந்த பாண்டு வழியாக போகிற டிஸ்டன்ஸ் எவ்வளோ வரும்னு தெரிஞ்சிடும். அப்போ 34 + 41 ஏசி வந்து 34 + 41 ஈக்குவல் டு 75 மீட்டர். அப்போ டிஃப்ரென்ஸ் எவ்வளோ வருதுன்னா இங்கே 75, இங்கே பாண்டு வழியாக போகிறது வந்து 53.26 மீட்டர். அப்போ இந்த 75லேருந்து இந்த 53.26 மீட்டரை மைனஸ் பண்ணோம்னா 21.74 மீட்டர். அப்போ இங்கே டிஃப்ரென்ஸ் வந்து 75 மைனஸ் 53.26. இந்த 75லேருந்து இந்த 53.26 மீட்டர் மைனஸ் பண்ணோம்னா 21.74 மீட்டர் வந்துடுச்சு. therefore distance that can be saved equal to 21.74 meter.
அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாட்டா, பை.